வணக்கம். நான் இப்பொழுது உங்கள்ட்ட பேசப்போறது வேறு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி மாதிரிதான். நிறைய பேர் வங்கியில கடன் வாங்கியிருப்பாங்க. திடீர்னு தன்னுடைய வருமானம் அதிகமாகி, அந்த லோன முதல்லயே கட்டணும். முதல்லயே கட்டினோம் அப்படின்னா வட்டி குறையும். அந்த மாதிரி கட்டும் பொழுது, ஒரு சில வங்கிகள், ஒரு சில நிறுவனங்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, நீங்க கடன முன்னாடியே கட்டுனீங்கன்னா, அதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கட்டணும்னு சொல்லி நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறாங்க. இதனால வங்கிகள் லாபம் அடையுது. ஆனா மக்கள் கடன் பெற்றவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரிசர்வ் பேங்க்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இதெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்க்குலர் அவங்க இப்போ கொடுத்திருக்காங்க. இந்த சர்க்குலர் பத்தி நான் பேசுறதுக்கு முதல்ல இந்த இந்த இடத்துல நான் கூறக்கூடிய கருத்துக்கள்லாம் என்னுடைய கருத்துக்கள் தான். உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்னா, இந்த ரிசர்வ் பேங்க் சர்க்குலரை நீங்க போய் படித்து, புரிந்து, அறிந்து அதுபடி நீங்கள் நடந்து கொள்ளணும். என்னுடைய கருத்தை வச்சு நீங்கள் ஏதாச்சும் மேற்கோள் பட்டு நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னா, அதற்கு நான் பொறுப்பல்ல என்கிற அந்த பொறுப்பு துறப்பை பயன்படுத்தி நான் இந்த வீடியோவை நான் பிரசன்ட் பண்றேன். இந்த வீடியோவுடைய பெயர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் ஆன் லோன்ஸ் டைரக்ஷன்ஸ் 2025. இந்த சர்க்குலர் படி, தட் இஸ் 2/7/2025 கொடுத்த சர்க்குலர் படி இந்த பதிவு நான் இங்க உங்களுக்கு சொல்கிறேன். இதுல முக்கியமானது என்ன அப்படிங்கிறது மட்டும் சொல்றேன். இந்த டைரக்ஷன் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் இந்த சர்க்குலர் 1/1/2026 முதல் வருகிறது. இந்த சர்க்குலர் எம்எஸ்சி, தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இது பொருந்தும். ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் என்னன்னு சொல்றேன், அவங்களுக்கு இந்த சர்க்குலர் பொருந்தும். இந்த சர்க்குலர்ல கூறக்கூடிய முக்கியமானது எல்லாமே ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. தென் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், அதாவது நிரந்தர வட்டி இல்லாமல் அப்பப்போ மாறக்கூடிய வட்டி இருக்கக்கூடிய முறையில லோன் சாங்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது பொருந்தும். இந்த இடத்துல டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி எம்எஸ்சி டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் அண்ட் தி டர்ன் ஓவர், இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் 1/7/2020 ஒரு டெஃபினிஷன் கொடுத்தாங்க. அந்த இதுல பண்றதுக்கு முன்னாடி சிறுதொழில் பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிறுதொழில் பதிவுடைய பெயர் இன்றைய காலத்துல அதை என்ன சொல்றாங்கன்னா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு அப்படிங்கிறது அரசாங்கத்துல பதிவு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் மட்டும்தான் இந்த இந்த மீட்டிங்ல இந்த பதிவுல நான் செய்யக்கூடிய கருத்துக்கள்லாம் பொருந்தும். ஸோ மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிறது பிளான்ட் அண்ட் மிஷின்ல 1 கோடியும் அதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸ்மால் என்டர்பிரைசஸ் என்று கூறப்பட வேண்டுமானால் பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ல 10 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். டர்ன் ஓவர் 50 கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றது 50 கோடியில மிகாமல் இருக்க வேண்டும் பிளான்ட் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட்டுக்கு. டர்ன் ஓவருக்கு 250 கோடி. இது எம்எஸ்சி டெஃபினிஷன்ல வருது. இது ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த சர்க்குலர்ல யார் யார சொல்லியிருக்காங்கன்னா, கமர்ஷியல் பேங்க், பேமெண்ட் பேங்கை தவிர்த்து பிரைமரி அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், என்பிஎஃப்சி, ஆல் இந்தியா ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், இவங்க எல்லாருமே ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன். இந்த ஆர்இ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னா இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொன்று இந்த சர்க்குலர், இந்த டைரக்ஷன்ஸ் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கக்கூடிய லோன்களுக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. இண்டிவிஜுவல் லோன் வித்தவுட் பிசினஸ் மோட்டிவ், தென் எம்எஸ்சி யூனிட்ஸ் வித் பிசினஸ் மோட்டிவ் அப்படின்னு 2 பேருக்கு பிரிக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் பேங்க்ல கடன் வாங்குறாங்க. இந்த கடன் வாங்குறதுக்கு பீனல் இன்ட்ரெஸ்ட் போடலாமா அல்ல ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடலாமா அப்படிங்கிறது தான் இதனுடைய சர்க்குலருடைய சாராம்சம். இப்போ இண்டிவிஜுவல் லோன்ஸ் யார் யார் வாங்குறாங்க? இண்டிவிஜுவல் லோன்ஸ் வித்தவுட் பிசினஸ் மோட்டிவ்ங்கிறது ஹோம் லோன் இருக்கு, லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு, லோன் எகென்ஸ்ட் எல்ஐசி ஷேர்ஸ், பிக்ஸட் டெபாசிட் செக்யூரிட்டிஸ், கோல்டு லோன், வெஹிக்கிள் லோன். இது எல்லாமே இண்டிவிஜுவலா தனி நபர் வாங்கக்கூடிய கடன்கள்ல சேரும் வித்தவுட் பிசினஸ் மோட்டிவ். இப்போ அது முதல்ல நம்ம பேசுறது செக்யூர் போர்ஷன். இப்போ அன்செக்யூர்டா என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, பர்சனல் லோன் வாங்கலாம், கல்வி கடன் வாங்கலாம், கிரெடிட் கார்டு மூலியம் கடன் வாங்கலாம். இதெல்லாம் அன்செக்யூர்ட் லோன்ஸ் இண்டிவிஜுவல். இப்போ சிறுதொழில் பதிவு பண்ணி வாங்குறது எல்லாமே பிசினஸ் லோன் வரும்போது என்னென்ன ஸ்டேட்டஸ்ல வாங்குறதுக்கு இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா,
இண்டிவிஜுவல், HUF, கூட்டு வியாபாரம், கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ட்ரஸ்ட், சொசைட்டி, AOP, அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் மோட்டிவாக வாங்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்க்குலர்ல இந்த டைரக்ஷன்ல கொடுக்கக்கூடிய சாராம்சங்கள் பொருந்தும். இப்போ இண்டிவிஜுவல் லோன் வித்தவுட் பிசினஸ் பண்றாங்கன்னா இதுல முக்கியமானது வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு டைம் வந்து அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு வந்து RBI தராங்க. எந்த லோனா இருந்தாலும் சாங்ஷன் பண்றதோ ரெனியூ பண்றதோ 1/1/26க்கு அப்புறம் பண்ணக்கூடிய லோன்ஸுக்கு ரெனியூ பண்றதுக்கு மட்டும்தான் இந்த டைரக்ஷன்ஸ் பொருந்தும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோனுக்கோ எதுக்குமே இந்த டைரக்ஷன்ஸ் வந்து பொருந்தாது. அதே போல நிரந்தர வட்டி இல்லாமல் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு வந்து பொருந்தும். அது கேரண்டி இருந்தாலும் சரி, கேரண்டி இல்லைனாலும் சரி, அந்த மாதிரி இருந்து இண்டிவிஜுவலுக்கு லோன் கொடுத்தால் அதுக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ், லோன் முன்னாடியே கொண்டாந்து கட்டினா கூட அதுக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க. இப்போ பிசினஸ் மோட்டிவோட இருக்கக்கூடிய MSC லோன்ஸுக்கு எகைன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா லோன் சாங்ஷன் பண்ணதோ ரெனியூ பண்ணதோ 1/1/2026 அல்லது அது தேதிக்கு பிறகு இருந்தால் இந்த டைரக்ஷன்ஸ் வந்து பொருந்தும். இது எல்லா பிசினஸ் மோட்டிவ் இருக்கக்கூடிய MSC யூனிட்ஸ் பொருந்தும். அந்த லோனுக்கு கோஅப்ளிகன்ட் இல்லாதனாலும் பொருந்தும். அந்த மாதிரி இருந்து யார் சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா கமர்ஷியல் பேங்க். இதுல ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், லோக்கல் ஏரியா பேங்க் பொருந்தாது. அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், NBFC இவங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து பொருந்தும். அந்த மாதிரி இருந்து இவங்க லோனை கொடுத்து ஒரு பாரோயர் முன்னாடியே லோனை திருப்பி கட்டினால் அந்த மாதிரி திருப்பி கட்டக்கூடிய லோனுக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபட இந்த RBI டைரக்ஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ ரெண்டாவது பிரிக்கிறாங்க. இதுல 2 ரெகுலேட்டட் டைப் ஆஃப் என்டிட்டிஸ். இதே போல லோன் சாங்ஷன்டு ரெனியூடு ஆன் ஆர் ஆஃப்டர் 1/1/26 MSC யூனிட்ஸ் வித் பிசினஸ் மோட்டிவோட இருக்கிறது. கோஅப்ளிகன்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, யார் இப்போ ரெண்டாவது என்ன சொன்னா இப்போ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க், டயர் 3 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க், ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், NBFC இவங்க எல்லாம் சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோனுக்கு ஒரு சீலிங் வச்சிருக்காங்க. அதாவது 50 லட்சம் வரைக்கும் சாங்ஷன் பண்ணியிருந்து அந்த லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணினால் அதுக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கிடையாது. அப்படின்னா 50 லட்சத்துக்கு மேல போனா அவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது வந்து இந்த அந்த MSC லோனை ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ல எது லோன் வாங்கினாலும் உண்டு. ஸோ நோ ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ். இப்போ அடுத்தது வந்து இந்த லோனை திருப்பி தரும்போது இப்போ இருக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னன்னா இந்த லோனை டேக் ஓவர் பண்ணா உடனே ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து போடுறாங்க. ஆனா இந்த சர்க்குலர் படி லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம், இண்டிவிஜுவல் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் அண்ட் MSC யூனிட்ஸ் ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது டேக் ஓவர் லோனா இருந்தாலும் அலௌடு, சொந்த பணத்தை வச்சு கட்டினாலும் அலௌடு, அதுக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கிடையாது. அந்த லோனை முழுசா கட்டினாலும் உண்டு, பாட்டில் கட்டினாலும் வந்து ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடக்கூடாது. அப்புறம் மினிமம் லாக்இன் பீரியட் 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த லோனை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து வச்சிருந்தாலும் அந்த நிபந்தனைக்கும் இது பொருந்தாது. ஸோ லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணினால் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த பணம் வருது அப்படிங்கிறது முக்கியத்துவம் இல்லை. லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது பீனல் இன்ட்ரெஸ்ட் 1/1/2026க்கு அப்புறம் சாங்ஷன் பண்ண லோனுக்கோ ரெனியூ பண்ண லோனுக்கோ இது பொருந்தாது அப்படிங்கிறத வந்து மெயினா வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில இடத்துல என்ன செய்யறாங்கன்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்போ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் க்ளோஸ் பண்ணா பீனல் சார்ஜஸ் உண்டு. ஃப்ளோட்டிங் ரேட் லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணா பீனல் சார்ஜஸ் கிடையாது. இது வந்து எதுக்கு பொருந்தோம்னா 1/1/2026க்கு முதல்ல. இப்போ ஒரு சில லோன் வந்து இப்போ 1/1/2026க்கு முன்னாடியே சாங்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன சார் செய்யணும்னா லோன் அக்ரிமெண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுபடி பீனல் சார்ஜஸ் ஆர் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கண்டிப்பாக உண்டு. அது ஒவ்வொரு பேங்கினுடைய பாலிசியை பொறுத்து வந்து மாறும். ஆனா 1/1/2026க்கு முதல்ல கொடுத்த லோன் எல்லாமே 1/1/2026 அப்புறம் க்ளோஸ் பண்ணா கூட பீனல் சார்ஜஸ் ஆர் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து உண்டு. இந்த லிமிட் வந்து சாங்ஷன் லிமிட்டுக்கு மேல போகக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நிபந்தனை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா எனக்கு ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் வேண்டாம் அப்படின்னு யாராச்சும் லோன் வந்து முதல்ல 1/1/2026 முன்னாடி ஒருத்தர் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து என்ன வந்து நான் வந்து லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், வெளியே போறேன், என் லோனை வந்து ரெனியூ பண்ணாதீங்க அப்படின்னு எழுதி கொடுத்திருந்தால் பீனல் சார்ஜஸ் போடக்கூடாது, அதாவது ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடக்கூடாது. இன்னொன்று ஒரு சில இடத்துல வந்து பேங்கர்ஸே வந்து நீ வந்து லோனை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணு அப்படின்னு டைரக்ஷன் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க.
இந்த மாதிரி சர்ஃபாசி நோட்டீஸ் கொடுப்பாங்க. செக்யூரிட்டிசேஷன் தட் இஸ் சர்ஃபாசி ஆக்ட்ல வந்து லோனை ரீகால் பண்ணி என்பி ஆனோன்னா ரீகால் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ரீ க்ளோஷர் பண்ணினாலும் பீனல் இன்ட்ரெஸ்ட் ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடக்கூடாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்திருக்காங்க. இன்னொன்று ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் போடணும் அப்படின்னு பேங்கர்ஸ் இது பண்ணியிருந்தா தட் இஸ் லோன் சாங்ஷன்டு ஆனால் பிஃபோர் 11/26 இருந்தால் சாங்ஷன் லெட்டர்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே போல மென்ஷன் பண்ணல, திடீர்னு ஒரு கஸ்டமர் வராரு, நான் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ணேன்னா உடனே இன்னொன்று பழைய டேட்ல இருந்து நான் தான் உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கர் சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே தெளிவா வந்து சாங்ஷன் லெட்டர்ல கொடுத்துருக்கணும். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் ஆர்பிஐ டைரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா எல்லாராலையும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு டைரக்ஷன்ஸ் சர்க்குலர். கண்டிப்பா நிறைய பாரோயர்ஸ் இதனால வந்து பெனிஃபிட் ஆகும். கிளியர் கட்டா ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க, லோன்ஸ் சாங்ஷன் ஆர் ரெனியூடு ஆன் ஆர் ஆஃப்டர் 11/26 பீனல் சார்ஜஸ் போடக்கூடாது. அதுல அந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல வந்து அதுக்கெல்லாம் வந்து 50 லட்சம் அப்படின்னு ஒரு சீலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு டைரக்ஷன்ஸ். ஸோ பொதுமக்களுடைய விழிப்புணர்வுடைய விழிப்புணர்வுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு பண்றேன். இந்த ப்ரோக்ராமை பொறுமையா இருந்து பார்த்தவங்க அனைவருக்கும் எனது நன்றி வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.